யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம். டேஸ்டி ஈஸி ஹியர். இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரொம்ப சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் கட் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இது தண்ணியை இருத்துட்டு நம்ம காலிஃப்ளவர் தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே தவாவில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆயிலோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கிளறி விடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விடலாம். ஆயிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயிலோடு சேர்த்து எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா அப்படியே ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 முட்டை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன அளவு காலிஃப்ளவர் எடுத்தனால 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய காலிஃப்ளவராக எடுத்திங்கன்னா 4 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா கிளறி விடலாம். ஒரு 5 நிமிஷங்க. நல்லா வெந்திருக்கு. நல்லா கீழே இருக்கிறதெல்லாம் அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து கிளறி விடுங்க. இதே மாதிரியே நல்லா அப்படி பெரட்டி விடுங்க. பாருங்கள், மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சுவை இங்கு சுலபமானது.